ஒரு 2 தீவு ஒண்ணு இருக்கு. 2 தீவுல வந்து ஒரு பக்கம் நார்மல் மனிதர்கள் வாழ்ற மாரி, இன்னொரு பக்கத்துல வந்து நம்ம அந்த சாம்பிலாம் ஒரு பக்கத்துல வந்து வாழ்ற மாரி ஒரு பக்கத்துல காமிச்சிருப்பாங்க. அப்படிதான் ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோவும், ஹீரோவோட மயனும் ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஒரு பக்கத்துல வந்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து எப்படி ஹண்டிங் ஒண்ணு பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல பாதிக்கப்பட்டு அந்த சாம்பியோட தீவுக்கு ஒரு பக்கத்துல போறாங்க. இங்க போகும்போது அங்கே ஒவ்வொரு பக்கத்துல சர்வே பண்ணிட்டு அங்க இருக்கிற இப்படி இப்படிலாம் ஆள் இருக்கு. இந்த மாதிரி ஆல்ஃபான்னு ஒரு சாம்பி ஒண்ணு இருக்கு. சரி 2, 3 சாம்பி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பையன் எல்லாம் சேர்ந்து அதுல வந்து சர்வே பண்ணி ஒரு பக்கத்துல வந்து வந்துறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட பையனுக்கு ஒரு பக்கத்துல வந்து அவன் அம்மா வந்து ரொம்ப மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பக்கத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காமிக்கும் போது நம்ம ஹீரோ இருக்கிற ஃபேமிலியோட தீவுல வந்து டாக்டர்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இதை பார்த்து ஹீரோட பையன் வந்து ஒரு பக்கத்துல வந்து சாம்பி இருக்கிற தீவுல வந்து ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஹீரோட பையனுக்கு தெரியுது. தெரிய வரும்போது நம்ம அப்பா ஒரு பக்கத்துல எதிர்த்து பேசிட்டு நீ தேவையே இல்லை, ஏகப்பட்ட பொம்பளையில நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோட பையன் வந்து ஹீரோ ஒரு பக்கத்துல இருந்து திட்டி அனுப்பிச்சு விட்டுறான். அதை அனுப்பிச்சு விட்டு சாம்பி இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோட பையனு நம்ம அம்மாவும் ஒரு பக்கத்துல வந்து அந்த இடத்துக்கு நம்ம அந்த ஒரு மருத்துவரை பார்க்கறதுக்கு ஒரு பக்கத்துல போறாங்க. அங்க போய் எப்படி சர்வே பண்றாங்க. சர்வே பண்ணும்போது அந்த சாமியோட ஒரு பக்கத்துல அட்டாக் பண்றதுக்கு அப்புறம் அவர் ஒருத்தர் எப்படி சர்வே பண்றாங்க. சர்வே பண்ணி அம்மாவை காப்பாத்தினானா இல்லையா அப்படின்னு அந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த ஒரு படத்தை ஐபோன் மூலியமா இந்த கேமரா ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சாம்பியோட சீன்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாம இருந்தது. அது எப்படி இப்படிலாம் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது, ஒரு பக்கம் ரொம்ப புத்தி சாதனம் இல்லாம ஒரு பக்கத்துல ரொம்ப இந்த ஆல்ஃபான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அறிவுள்ளதா இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு அந்த சாம்பியில இத்தனை வகையே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அதில் ஆச்சரியமா அதில் ஏற்பட்ட விஷயம்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்க நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மெயினா நம்ம சொல்ல வேண்டியது இந்த வில் விடுற சீன்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே தலை தெறிக்கிற மாதிரி ரத்தம்லாம் தெரிச்சு வர மாதிரிலாம் சூப்பரா அழகா காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அந்த வில் விடுற சீன்லாம் எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பரா அழகா இருந்துச்சு. இந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹீரோ அம்மாவை எப்படி காப்பாத்துறான், அதுக்கப்புறம் அவ எப்படிலாம் சர்வை பண்றான்னு அப்படி நீட்டா அழகா காமிச்சிருப்பாங்க. மித்தபடி எமோஷனல் இருந்து அவ்வளவா நமக்கு ஓரளவுக்கு ஓகே மாறிக்கிட்டு நமக்கு தெரியும். இந்த படத்துல மெயினா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஆர்என் ட்ரெய்லர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ நடிச்சிருக்காப்புல. ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகே மாதிரி தான் இருக்கு. மித்தபடி இந்த படத்துல ஏகப்பட்டவர் நடிச்சிருக்கா. அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுல கிட்டத்தட்ட இந்த டைரக்டர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆஸ்கார் வாங்கியிருக்காப்புல. நம்ம டேனி பைலு அவரும் அந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. வேற லெவல்ல இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. இவருக்கு ஒவ்வொரு சீன்லாம் நம்ம பார்க்கணும் வெளிப்படையாக அமைச்சிருப்பாப்புல. இப்பெல்லாம் அவர்லாம் எப்படி யோசிச்சு பண்ண முடியும் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி அவர் இந்த ஒரு படத்துக்கு அடுத்த வேற லெவல்ல எடுத்து கொடுத்துருக்காப்புல. மெயினா நம்ம சொல்ல வேண்டிய இந்த ஒரு படத்தை எடுத்த நம்ம கேமராமேன் நம்ம ஆந்தனி டெட் மேண்டல் அவர் தான் இந்த ஒரு படத்துல கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காப்புல. வேற லெவல்ல எப்படி சொல்றது, ஐபோன்ல எல்லாம் ஏகப்பட்ட சீன்ல இந்த அம்புவோட சீன்லாம் எடுத்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கு ஒரு பக்கத்துல நல்லா ஒரு ஸ்கிரீன் பிள்ளை இருந்து எல்லாமே நீட்டா அழகா கொடுத்துருப்பாப்புல. ஆனா நமக்கு ஒவ்வொரு சீன்லாம் இடம்லாம் ரொம்ப விறுவிறுப்பா போகாம கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு கைஸ். இந்த ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல, அமேசான் பிரைம்ல, ஜி5ல எல்லாமே இந்த ஒரு படம் அவைலபிளா இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்கோட இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒரு படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பா சரிப்படி கன்ஃபார்ம் எல்லாமே நியூடா காமிச்சிருப்பாங்க. குழந்தைகள்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. ஒன்லி ஹெட்செட்லாம் போட்டு பாருங்க கைஸ்.